அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு 15ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு நிறைய, அதாவது பாதிக்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, நான் அப்ளை பண்ணிட்டேன், ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் கிடைக்கும், எம்பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், எஸ்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், எஸ்டிக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், அடுத்து ஓபிசிக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் கட் ஆஃப் மார்க் இருந்தால் கிடைக்கும், யூஆர்க்கு கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும். ஸோ நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அதாவது பார்த்தீங்கன்னா 350 எடுத்திருக்கேன், நான் 400 எடுத்திருக்கேன், 450 எடுத்திருக்கேன், ஸோ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு நான் எங்கே அப்ளை பண்ணுறது, ஸோ எங்கே அப்ளை பண்ணால் எனக்கு வேலை கிடைக்கும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் அதுக்கான சொல்யூஷனும் இந்த ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோவும் இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்க எல்லாரும் ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நேற்றைய அதாவது 16ஆம் தேதி நேற்றைய முன்தினம் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதாவது போட்டது என்னாச்சுன்னு அப்படின்னா, யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அனுப்பியிருந்தாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுனால, அதாவது நான் எதுவுமே மறைக்காமல் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டதுனால அந்த வீடியோ வைலன்ஸ் மாற்றிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் அந்த வீடியோ யூடியூபே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அந்த வீடியோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேருக்கு மேலே பார்த்துருந்தீங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னமும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நானே கூட உங்களுக்கு எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், பிசி, எம்பிசி, எஸ்டி, ஓபிசி, யூஆர் கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணால் எனக்கு வேலை கிடைக்கும், அதே மாதிரி எவ்வளோ மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும், ஸோ 350 எடுத்தால் கிடைக்குமா, 400 எடுத்தால் கிடைக்குமா, 450 எடுக்கணுமா, ஸோ நான் 200 சில்லறை தான் எடுத்திருக்கேன், நான் 300 சில்லறை தான் எடுத்திருக்கேன், இல்லை நான் 400 சில்லறை தான் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கான சொல்யூஷனும் இந்த ஒரு வீடியோவிலே நான் தெளிவாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது, அந்த 50 கேபிக்குள்ளே எப்படி நான் கொண்டு வரது, சிக்னேச்சரை எப்படி நான் 50 கேபிக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷனும் இந்த ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மேஜரான கொஷின் என்னன்னா, நான் ஃபீஸ் அதாவது இதில் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் ஃபீஸ் கிடையாது. மீதி எம்பிசி, பிசி, ஓபிசி இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருந்தது. ஃபீஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க, இன்னமும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த ஃபீஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்னமும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷனாக இந்த ஒரு வீடியோவில் மீண்டும் கொடுக்குறேன். ஸோ அதேமாதிரி இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் போடாமல் சில பேர் அப்ளை பண்ணிட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நேம் தப்பாக போட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் மார்க்கில் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு சில பேர் ஆதார் நம்பர் தப்பாக போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மேஜரான மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் என்னைக்கு பண்ணுறது, ஸோ அது என்னைக்கு டேட் கொடுப்பாங்க, இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணதில் என்ன மிஸ்டேக் இருக்கோ அது எல்லாமே என்னைக்கு கரெக்ஷன் பண்ணணும், எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது எங்கெங்கே நான் அப்ளை பண்ணணும், அதாவது ஒரு சில பேர் நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கேன். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கல. ஸோ நான் கிட்டத்தட்ட 400-450 மார்க் மேலே எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவருக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கே அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும், அதாவது நான் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணணுமா இல்லை வேறு மாவட்டத்தில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வேறு மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், சொந்த மாவட்டத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படின்றத அந்த தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஒரு முக்கியமான கேள்வி. நான் இப்போது ஒரு மாவட்டத்தில் இருக்கேன், ஸோ இன்னொரு மாநிலத்துக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் இப்போ அவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அவர் கர்நாடகா அந்த மாதிரி இடத்துல நான் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது எப்படின்றதையும்
இந்த ஒரு வீடியோவிலே தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு மேஜரான கொஸ்டின்லாம் நம்ம வந்திருக்கு. ஒன் பை ஒன்னாக இதுக்கு எல்லாமே தெளிவாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் தொடர்ந்து வீடியோ மாதிரி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்ன அப்டேட்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வருது, இல்லை ரேஷன் கார்டு துறையிலேருந்து வருது, இல்லை அங்கன்வாடி சத்துணவு, இந்த மாதிரி முக்கியமான வேலைவாய்ப்புகள்லாம் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட், என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட ஒரு 16,000க்கும் மேலே வந்து போஸ்ட் பண்ணி எல்லோரும் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ வந்து இப்போ இருக்காது, அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ மீண்டும் வேணும்னா கீழே கமெண்டில் போடுங்க, அப்ளை பண்ணுற வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு. நான் பர்சனலாகவே உங்களுக்கு கைட் பண்ணுறேன், இல்லை வீடியோவும் மீண்டும் வந்து போடுறேன். ஏன் அப்படின்னா நான் என்னோடய ஃபோன் நம்பரு, அதே மாதிரி மெயில் ஐடி, என்னோடய பர்சனல் டீல்ஸ் எல்லாமே வந்து மறைக்காமல் அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டதுனால ஸோ அது வந்து யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா வைலன்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ வைலன்ஸ்னு சொல்லி அவங்களே யூடியூபே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து மட்டும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ளை பண்ணுற வீடியோ மட்டும் இருக்காது. அதனால யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? நீ எப்படி அப்ளை பண்ணுறது தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னமும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வித்தின் ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரிப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் யாரும் வந்து தப்பாக மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. மீண்டும் நான் சொல்கிறது அதுதான். யாரும் வந்து தெரியல அப்படின்றதுக்காக வந்து தப்பாக மட்டும் நீங்கள் அப்படி வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? கேட்டு அப்ளை பண்ணுங்கள், பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் கிட்டத்தட்ட நிறைய டைம் இருக்குது, 10-15 நாளைக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியாதவங்க என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின்றதை ஃபஸ்ட்டு மேஜர் கொஸ்டினாக வருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், அதாவது பிசிக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும், எம்பிசிக்கு எவ்வளோ இருக்கணும், எஸ்சிக்கு எவ்வளோ இருக்கணும், எஸ்டிக்கு எவ்வளோ இருக்கணும், ஓபிசி யூஆர் கேட்டகரின்னு சொல்லிட்டு எவ்வளோ மார்க் இருந்தால் எனக்கு வந்து வேலை கிடைக்குன்றதை ஃபஸ்ட்டில் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் எல்லாருக்குமே. அதே மாதிரி இந்த மைண்ட் செட்டை எல்லோரும் விட்டுருங்க. அதாவது என்ன மைண்ட் செட் அப்படின்னா, நான் 450 எடுத்திருக்கேன், நான் 470 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணியும் சொல்கிறீங்க, அதே மாதிரி கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க எனக்கு வந்து கிடைக்குமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு யாருமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன் அப்படின்றத தெளிவாக உறுதியில் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் வந்து சொல்லி நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சொல்லணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில், அது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட 77 வேகன்சி இருக்குது. சரிங்களா? அதில் 77 வேகன்சியில் 78 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 77 வேகன்சி இருக்குது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 77 வேகன்சி இருக்குது மொத்தம். அதில் 78 பேர் தான் மொத்தமாகவே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு. ஸோ 77 பேர் தான், 77 வேகன்சிக்கு 78 பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 77 பேருக்கு வேகன்சி இருக்கும். அந்த 77 பேர் வந்து முன்னாடி மார்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அந்த ஒருத்தருக்கு மட்டும் வேலை கிடைக்காது. இப்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதில் வந்து 77 பேருமே நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் சரி, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்லேயும் சரி கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 77 பேரில்
யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக இதில் வந்து அன்ஃபிட்டாக இருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து மிஸ் பண்ணதுனால அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 78ஆவதா ஒருத்தன் அப்ளை பண்ணியிருந்தான் இல்லையா, அவன் வந்து 300 சில்லறை தான் எடுத்திருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும். எப்படின்னா அவன் வந்து எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் கரெக்டாக வச்சுருப்பான், மெடிக்கல் டெஸ்ட்டும் ஃபிட்டாக இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அதிகமாக எடுத்தால் மட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கிடைச்சிடாது. அவங்க மெடிக்கலி அன்ஃபிட்டு, அதாவது மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அவங்க தெளிவாக வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ 77 பேரில் வந்து 77ஆவது ஆள் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபிட்டடாக இருக்கார். ஸோ அதனால் அவரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 78ஆவதாக இருக்கிற ஒரு ஆளுக்கு அவர் வந்து 300 சில்லறை தான் மார்க் எடுத்திருக்காரு. இருந்தும் அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் விஷயம். அதாவது நான் 490 எடுத்துட்டேன், எனக்கு வந்து கிடைச்சிருன்றது யாரும் நம்ப வேண்டாம். அதே மாதிரி 350 எடுத்துட்டோம், 300 சில்லறை எடுத்துட்டோம், எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப வேண்டாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 1100 வேக்கன்சி இருக்குது. இந்த 1100 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 2000, அதாவது கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேர் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த இடத்துல அப்ளை பண்ணுறன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் என்னோடய சஜஷன் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 300 மார்க் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், 350 எடுத்தாலும் அப்ளை பண்ணுங்கள், 400 எடுத்தாலும் அப்ளை பண்ணுங்கள், 450 எடுத்தாலும் அப்ளை பண்ணுங்கள், 490 வரைக்கும் எடுத்தாலும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு முழுக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். 10th சர்டிஃபிகேட் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், என்னோடய சஜஷன். ஓகேங்களா? அடுத்ததாக எங்கெங்கே அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வி இல்லையா? ஸோ எங்கெங்கே அப்ளை பண்ணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், துல்லியமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இப்போ 38 39 மாவட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 39 மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து எந்த மாவட்டத்தில் அதாவது இப்போது உங்கள் சொந்த மாவட்டத்திலே தான் அப்ளை பண்ணணுன்றது எந்த விதமான கட்டாயமும் கிடையாது, எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து 39 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் ஆனால் வந்து ஒரு மாவட்டத்துக்கு தான் ஒருத்தர் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதை வந்து நீங்கள் வேறு மாவட்டம் அப்ளை பண்ணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 39 மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற மாவட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, எனக்கு வந்து இப்போ நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் வந்து அப்ளை பண்ணி 3 வருஷமாக அப்ளை பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்க, நான் வந்து வேறு மாவட்டத்தில் வந்து அப்ளை பண்ணலான்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொந்த மாவட்டத்திலே அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எந்த மாவட்டம் பிடிச்சிருக்குதோ அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் அதாவது அவுட்டர் ஏரியா, அதாவது வில்லேஜ் ஏரியாவாக இருக்கோ அந்தந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் 300 மார்க் எடுத்தாலும் கிடைக்கும், 350 எடுத்தாலும் கிடைக்கும், 400 மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த 39 மாவட்டத்தில் எந்த ஒரு மாவட்டத்தில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கேட்குறதுன்னா, நான் 350 மார்க் தான் எடுத்திருக்கேன் ப்ரோ, நான் 400 தான் எடுத்திருக்கேன், நான் 450 தான் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஷின் கேட்குறீங்க. ஸோ நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னோடய சஜஷன் படி நீங்கள் வந்து 300 மார்க் ஜஸ்ட்டு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதனால் யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கேள்வியை என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, என்னோடய ஃபோட்டோவும் சிக்னேச்சர், அதை கையெழுத்துமே பார்த்தீங்கன்னா எப்படி நான் கம்ப்ரஸ் பண்ணுறது, அந்த ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே, அது ரூல் என்னென்னா 50 அந்த ஃபோட்டோ நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கையெழுத்து வந்து 20 கேபிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாததுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அப்ளை பண்ணுறாங்க.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு சைட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அந்த வீடியோ இல்லை, நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். என்னோடய இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் எந்த மாவட்டம் உங்கள் பேர் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும், எனக்கு வந்து எப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி தெளிவாக கொடுத்துட்றேன் பொறுமையாக. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து காசு கொடுத்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா? அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அந்த ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் அதாவது கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் இல்லையா? ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு தெரியல. ஸோ நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படி, ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த 50 கேபிக்குள்ளே வரது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் யாராருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து எடிட் பண்ண தெரியலையோ, அந்த 50 கேபிக்குள்ளேயும் 20 கேபிக்குள்ளேயும் கொண்டு வர முடியலையோ தெரியலையோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு நான் வந்து வீடியோ லிங்க் அனுப்புகிறேன், அதாவது அந்த ஆப்போட லிங்க் அனுப்புகிறேன். இல்லைனா எனக்கிடையே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புனீங்க ஃபோட்டோவும் கையெழுத்து நீங்கள் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நானே வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இதாச்சா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ எஸ்சி அதாவது ஃபீஸ் பேமெண்ட்டு வரும். இப்போ வந்து எஸ்டி, எஸ்சி இந்த 2 கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த 100 ரூபாயை நான் பே பண்ணிவிட்டு எங்கே அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா? எங்கள் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன், ஃபீஸ் பேமெண்ட் எப்படின்னு இருக்குல்லையா? எங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ண அந்த யூடிஆர் நம்பர்னு இருக்கும், அந்த பேமெண்ட் டீல்ஸ் போட்டிங்கன்னா இங்கே வந்து சப்மிட் ஆகிடும். இப்படி இதுபோல் சிம்பிளான விஷயம் இது தான். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், தெளிவாக அதுக்கான சொல்யூஷனே கொடுத்துட்றேன். அதே மாதிரி நானே உங்களுக்கு பண்ண தெரியலனா நானே வந்து பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தெரியாமல் யாரும் தப்பாக பண்ணிவிட்டு நான் ஆரம்பத்துலேருந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வீடியோ கிட்டத்தட்ட 3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நீங்கள் தெரியாமல் அப்ளை பண்ணாதீங்க, புரியாமல் அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், டைம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ, நான் வந்து இப்போ நேமில் தப்பு பண்ணிட்டேன், ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேமில் தப்பு பண்ணிட்டேன், மார்க்கில் தப்பு பண்ணிட்டேன், அதே மாதிரி நான் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வந்து மிஸ் பண்ணாமல் அதாவது போடாமல் விட்டுட்டேன், ஸோ அப்ளை பண்ணிட்டேன், எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்காமலேயும் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போவும் சொல்கிறேன், அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் வந்து கொடுக்கல இன்னும். இந்த வாரம் இல்லை இந்த மாதத்துக்குள்ளே எடிட்குள்ளே கண்டிப்பாக கொடுப்பாங்க. எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்த உடனே அதுக்கான ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே தெளிவாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் அப்போ வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இது வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற எல்லாருமே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியாதவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் மெசேஜ் போடுங்க, நானே அப்ளை பண்ணி தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மார்க் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அப்ளை பண்ணதில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் பண்ண இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, நேமில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, ஆதார் நம்பரில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய நேம் இனிஷியல் போடாமல் இருந்தாலும் சரி, எந்த விதமான மிஸ்டேக் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான நேரம் வரும், அதுக்கான டேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, 15/7, அதாவது இப்போ போச்சு இல்லையா 2 டேஸ்க்கு முன்னாடி 15 அன்னையிலேருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது நமக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 17 நாள் இருக்குது டைமு. ஸோ அதுக்குள்ளேயே எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் வந்து கொடுத்த உடனேயே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஸோ எங்கெங்கே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி வில்லேஜ் ஏரியா. ஓகேங்களா? எல்லாருக்குமே நம்ம சஜஷன் எல்லாருமே இந்த விஷயம்லாம் சொல்ல மாட்டாங்க, எந்த யூடியூபர்ஸுமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயம் என்னவோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், ஸோ எங்கே பண்ணால் வேலை கிடைக்குன்றதை தெளிவாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறது நிறைய பேர் கேள்வி இல்லையா? ஸோ ப்ரோ நான் வந்து 450 எடுத்திருக்கேன், எனக்கு வந்து இங்கே கிடைக்குமா? ஸோ என் மாவட்டத்தில் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கல, ஸோ நான் வேறு மாவட்டத்தில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க.
கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது அதாவது நீங்கள் 39 மாவட்டத்தில் ஏதாவது ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டம் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருந்தாலும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் 77 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 77 வேகன்சிக்குமே எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நான் ஓபிசியாக இருக்கேன், நான் வந்து பிசியாக இருக்கேன், எஸ்டியாக இருக்கேன், இதுக்கு மட்டும் தான் வேகன்சி இருக்குது, அதுக்கு மட்டும் தான் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ 77 வேகன்சி இருக்குன்னா 77 வேகன்சிலையுமே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். 77 வேகன்சிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்ததான் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், வேறு மாநிலத்தை நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். வேறு ஏதாவது மாவட்டத்தில் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த மாநிலத்தில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. நீங்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு கூட நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஏரியாஸ்க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து இதிலே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து இருக்கு இல்லையா, அசாம், ஆந்திர பிரதேஷ், டெல்லி, ஜம்மு காஷ்மீர், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நார்த்து, ராஜஸ்தான், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, ஒடிஷா, கேரளா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டுட்டீங்க வேறு மாநிலத்தில் அப்ளை பண்ணலாமான்னு. கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே வீடியோக்கு கீழே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான கொஸ்டின் வந்து கேள்வி வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சொன்னோம் இல்லையா, நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கணும், ஸோ எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ இருக்கணும், அது மாதிரி எவ்வளோ மார்க் இருந்தால் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், எவ்வளோ மார்க் இருந்தால் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட்டு எப்படி கிளியர் பண்ணணும், ஸோ நேம் சேஞ்சு, மார்க்கு, ஸோ மார்க்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணது மிஸ்டேக் பண்ணால் என்ன பண்ணணும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எப்படிலாம் அப்ளை பண்ணணும், எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி முக்கியமான ரகசிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். நிறைய நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன தகவலோ இப்படி தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி அப்ளை பண்ணணும், இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணணும், எங்கே பண்ணால் வேலை கிடைக்கும், இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்றது தெரியும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ தவறான இதில் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா ஓகேங்களா, எனக்கு வந்து இந்த டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டோ இல்லை வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சும்மா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டவுட் இருக்கோ கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண தெரியாதவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அப்ளை பண்ணி தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணணும், அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 கேபிக்குள்ளே மாற்றணும், இல்லை வந்து 20 கேபிக்குள்ளே அந்த சிக்னேச்சர்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் கீழே வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா சாரி, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட டேரெக்டாக நீங்கள் வந்து பேசுங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கிளியர் பண்ணி தரேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நானே அப்ளை பண்ணிக்கலான்றதை என்னோடய சஜஷன். முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்கெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக டேட் கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து எல்லாருக்குமே எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நானே வந்து அப்ளை பண்ணி விட்றேன் எல்லாருக்குமே. நீங்கள் வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா நானே அப்ளை பண்ணிக்கிறேன், ஸோ எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நல்ல மார்க் வந்து எடுத்தும் நீங்கள் வந்து வேலைக்கு போகாமல் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா நானே அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி எந்த தகவலாக இருந்தாலும் நானே வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன துறையிலலாம் வேலைவாய்ப்பு வேணுமோ, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாமல் ரேஷன் ஜாப் வேலை வேணுமா, ஸோ அடுத்ததான் வந்து இன்னும் இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன். ரேஷன் கடையிலேருந்து வேலைவாய்ப்பு வேணும்னா சொல்லுங்கள். அடுத்தது வந்து அங்கன்வாடி, சத்துணவு, அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அறநிலைத்துறை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய துறை, அதாவது இப்போ கிட்டத்தட்ட பலவிதமான துறைகள்லேருந்து வேலைவாய்ப்புகள்லாம் வந்து குப்பையாட்டம் வந்து கொட்டி கிடக்குது வேலைவாய்ப்புகள்லாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கவலை தான் உங்களுக்கு. என்னென்னா
எப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, அது எப்படி நான் வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுதான் அங்கே இருக்கிற உங்களுக்கு பிரச்சனையே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யூடியூப் சேனலே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா ஸோ எந்தெந்த துறையிலேருந்து தான் வேலையெல்லாம் வருது, ஸோ அதை எப்படிலாம் நான் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணால் எனக்கு எப்படி கிடைக்கும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே சேனலில் தெளிவாக துல்லியமாக சொல்லிடுறேன். அதேமாதிரி ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே தேவைப்படுறது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பும், அங்கன்வாடி சத்துணவு இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் தான் தேவைப்படுது. இருந்தும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துலேருந்து எனக்கு வந்து டீச்சர்ஸ் ஜாப்ஸ் தான் சொல்லுங்கள், போலீஸ்லேருந்து ஜாப் வந்தால் சொல்லுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்தால் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து முக்கியமாக வந்து என்னென்ன வேலைகள்லாம் வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜாப், எனக்கு இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நான் இந்த வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி உங்களுக்கு எந்தெந்த துறைகள்லாம் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்கோ அதை வந்து கீழே கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ண உடனே அந்த துறையிலேருந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ, அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வந்தாலோ, இல்லை என்ன லிங்க் வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன துறையில் வேணுமோ, ஸோ இல்லை வேறு என்ன தகவல் வேணும்னாலும் சரி, அதே மாதிரி நிறைய பேர் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. ப்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜாப் ரிலேட்டடாக மட்டும், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் இல்லை, ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயும் நல்ல ஜாப்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, பார்ட் டைமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே வேலை செய்கிற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறையிலேருந்து வேலை வேணாலும் சரி, எந்த விதமான டைப் ஆஃப் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த வேலை வேணுமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நானே அப்ளை பண்ணி தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவும் முழுக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாருக்குமே இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி முக்கியமாக வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும், யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணால் கிடைக்கும், ஸோ யாரெல்லாம் எங்கெங்கே அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இருந்தும் தெளிவாக தெரியாதவங்க கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக சந்திக்கலாம். என்னென்ன ஜாப்ஸ்லாம் வேணுன்றதை கீழே கமெண்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சஜஷன் பண்ணி வச்சுருப்பேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன், இதெல்லாம் சொல்லலாம், ஸோ இது ஈஸியாக இருக்கும், இது தேவைப்படுமான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலைகள்லாம் வேணும் ஸோ அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து என்னென்ன துறையெல்லாம் வேணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஜாப்பில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஜாப் வந்தால் சொல்லணும். அடுத்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா பென்சில் பேக்கிங், பென் பேக்கிங்கு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேக்கிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கான ஜாப்ஸ்லாம் வந்தால் கூட கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ. இதுதான் அப்டேட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.